ஷீரடி சாய்பாபா வாழ்ந்த காலம் 1840 முதல் 1918 வரையில் என்று கூறுவதுண்டு. இன்று ஒரு குறிப்பிட்ட நிலை வரையில் பணத்திற்கு மதிப்பு மிகவும் குறைவு. ஆனால் அந்த காலத்தில் அரையணா ஓரணா காசுகள் இருந்துள்ளது. ஒரு மனிதனுடைய சம்பளம் 15 ரூபாய் முதல் பதவிக்கு தக்கவாறு இருந்துள்ளது. இவ்விவரத்தை இந்த நிகழ்ச்சியை படிக்கும் முன்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் சாய்பாபா யாரிடமும் காணிக்கையை பெறாமல் இருந்தார். ஒருமுறை காசிநாத் என்ற பக்தர் பணக்கொடை கொடுக்க பாபா அதை ஏற்க மறுத்தார். இப்படி அவர் மறுத்ததை பார்த்த காசிநாத் கண்ணீர் வடித்து துயருற்றார். அந்த காட்சியை கண்டு பொறுக்காத சாய்பாபா தட்சணை பெற ஆரம்பித்தார். முதலில் 2 பைசா மட்டுமே ஏற்றார். பிறகு நாளுக்கு நாள் அதிக பைசாவாக உயர்ந்தது. பிறகு ரூபாய் கணக்கில் பெற ஆரம்பித்தார். இவ்வாறு தாம் பெரும் காணிக்கையை அவ்வப்பொழுதே மற்றவருக்கு தந்துவிட்டு மீண்டும் காசின்றியே இருப்பது சாய்பாபாவின் வழக்கம். ஒரு நாள் ஷீரடி பாபா தபோல்கரிடம், நீ ஷாமாவிடம் சென்று 15 ரூபாய் தட்சணையாக பெற்றுக்கொண்டு வா என்று கூறி அனுப்பினார். தபோல்கர் ஷாமாவின் இல்லத்திற்கு சென்று சாய்பாபா தம்மை அனுப்பியதன் காரணத்தை கூறினார். ஷாமாவோ பரம ஏழை. அதனால் அவர், நான் பரம ஏழை என்பது சாய்ராமுக்கு தெரியும். என்னால் 15 ரூபாயை எவ்வாறு தர முடியும்? 15 ரூபாய்க்கு பதிலாக 15 நமஸ்காரங்களை தருகிறேன் என்று அவரிடம் கூறுக என்று கூறி அனுப்பினார். தபோல்கர் சாய்பாபாவிடம் சென்ற பொழுது சாய்பாபா, ஷாமா காணிக்கையாக எதை கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி அவரை அழைத்து வா என்று கூறினார். தபோல்கர் ஷாமாவிடம் சென்று, சாயி, நீங்கள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதாக கூறி உங்களை அழைத்து வரும்படி கூறினார் என்று கூற, தபோல்கருடன் ஷாமா மசூதிக்கு வந்து பலரும் கூடியிருந்த நேரத்தில் 15 முறை நமஸ்காரம் செய்தார். ஷாமா 15 நமஸ்காரங்களை அன்புடன் காணிக்கையாக சாய்பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்ய அவரும் அன்புடன் அதை ஏற்றுக்கொண்டார். ஓம் சாய்ராம்.